ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date not bites. அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, line date not bites. Oh no, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, line date not bites. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் எனர்ஜி பார். Take it, line date not bites. நேபாளத்தில் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா உள்ளிட்ட 26 சோசியல் மீடியாக்களுக்கு தடை விதித்து அந்நாட்டின் அரசாங்கம் உத்தரவிட்டது. கொதித்து போன இளைஞர்கள் ஒன்று கூடி தலைநகர் காத்மாண்டில் நேற்று போராட்டத்தை ஆரம்பித்தனர். அதில் பயங்கர கலவரம் வெடித்தது. போலீஸ் துப்பாக்கிச்சூடு மற்றும் கலவரத்தால் 20 பேர் இறந்தனர், 250 பேர் காயமடைந்தனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் வன்முறை முடியும் என்று அரசு நினைத்தது. ஆனால் 2வது நாளாக இப்போது கற்பனை செய்ய முடியாத அளவு கட்டுக்கடங்காத கலவரம் நடக்கிறது. பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சர்கள், இதர கட்சியைச் சேர்ந்த தலைவர்களை குறிவைத்து கலவரக்காரர்கள் தாக்குதலை ஆரம்பித்தனர். நிலைமை எல்லை மீறியது. சோசியல் மீடியாக்களுக்கு போட்ட தடையை அரசு வாபஸ் பெற்றது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பதவி விலகினார். ஆனாலும் கலவரம் கட்டுக்குள் வரவில்லை. மாறாக காத்மாண்டுவை தாண்டியும் பரவ ஆரம்பித்தது. பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலக வேண்டும் என்று இளைஞர் படை வலியுறுத்தியது. பிரதமரை சந்தித்த ராணுவம், நீங்கள் பதவி விலகாவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகும், எனவே ராஜினாமா செய்துவிடுங்கள் என்று அறிவுறுத்தியது. ராணுவ அறிவுரையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். ஆனாலும் இளைஞர்கள் ஆத்திரம் அடங்கவில்லை. பிரதமர் KP சர்மா ஒலிக்கு சொந்தமான பிரைவேட் வீட்டில் ஏறி குதித்த கலவரக்காரர்கள் வீட்டை சூறையாடினர். வீடு முழுதும் தீ வைத்தனர். மொத்த வீடும் கொழுந்துவிட்டு எரிந்தது. போராட்டக்காரர்கள் நேற்று பார்லிமென்ட்டுக்குள் நுழைய முயன்றனர். ஆனால் அது தோல்வியடைந்தது. இன்று கொத்து கொத்தாக உள்ளே புகுந்தனர். பொருட்களை அடித்து நொறுக்கினர். பறந்து விரிந்த பிரம்மாண்ட பார்லிமென்ட் கட்டடத்துக்கும் தீ வைத்ததால் உச்சக்கட்ட பதற்றம் தொற்றியது. மொத்த பார்லிமென்ட்டும் தபதபவென எரியும் காட்சி வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் கலவரக்காரர்களில் ஒரு கும்பல் சுப்ரீம் கோர்ட்டுக்குள் புகுந்து அங்கும் தீ வைப்பு சம்பவங்களை நடத்தியது. நேபாள நாட்டின் அதிபரான ராம்சந்திர பௌடலின் வீட்டையும் சூறையாடி தீ வைத்தனர். ராஜினாமா செய்த உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகா, அரசின் செய்தி தொடர்பாளரும் தகவல் தொடர்பு அமைச்சருமான பிருத்வி சுப்பா குரங், வெளியுறவு அமைச்சர் அர்ஷு ராணா வீடுகளுக்கும் CPN மாவோயிஸ்ட் சென்டர் தலைவர் பிரச்சண்டா, UMS தலைவர் மகேஷ் பஸ்னட், நேபாளி காங்கிரஸ் தலைவர் ஷேர் பகதூர், அக்கட்சி நிர்வாகி ககன் தாபா உள்ளிட்டோர் வீடுகளுக்கும் தீ வைக்கப்பட்டது. காத்மாண்டுவில் உள்ள நேபாளி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமும் கொழுந்துவிட்டு எரிந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் சூறையாடப்பட்டது. ஆளுங்கட்சி தலைவருக்கு சொந்தமான மிகவும் புகழ்மிக்க ஹில்டன் ஹோட்டல் தீக்கிரையானது. நாட்டின் நிதி அமைச்சரான பிஷ்ணு பிரசாத்தை போராட்டக்காரர்கள் துரத்தி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர், வெளியுறவு அமைச்சர் ராணாவுக்கும் அடி விழுந்தது. கலவரக்காரர்களுக்கு நடுவே வீடுகளில் சிக்கிய பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள் இறங்கினர். வீடுகளுக்குள் புகுந்து அனைவரையும் ராணுவ ஹெலிகாப்டரில் பத்திரமாக வெளியேற்ற ஆரம்பித்தனர். பாதுகாப்பாக இருக்கும் ராணுவ முகாம் ஒன்றுக்கு அனைவரும் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். பிரதமரும் அவரது குடும்பத்தினரும் கூட ராணுவ தளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர்.
அவர்கள் அடைக்கலம் கேட்டு துபாய் தப்பிப்போகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் வழியாக பிரதமர், அமைச்சர்கள் எல்லாம் தப்பி ஓடுகிறார்கள் என்று தகவல் பரவியது. இதையடுத்து கலவரக்காரர்கள் குறி அந்த ஏர்போர்ட் பக்கம் திரும்பியது. அனைவரும் ஏர்போர்ட் பக்கம் வாருங்கள், பிரதமர், அமைச்சர்கள் தப்பி ஓட பார்க்கிறார்கள், யாரையும் விடக்கூடாது, ஏர்போர்ட்டுக்கு வெடி வைக்க வேண்டும், பெரிய பெரிய வெடிகள், வெடிமருந்துடன் ஏர்போர்ட் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கும் தகவல் வேகமாக பரவியது. இதையடுத்து இளைஞர்கள் ஏர்போர்ட் பக்கம் விரைந்தனர். மொத்த ஏர்போர்ட்டையும் ராணுவம் கைப்பற்றியது. பாதுகாப்பு கருதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மொத்த ஏர்போர்ட்டும் மூடப்பட்டது. அங்கு சில இந்திய விமானங்களும் இப்போது சிக்கியிருக்கின்றன. இதற்கிடையே நேபாளத்துக்கு செல்லும் விமானங்களை பல நிறுவனங்கள் ரத்து செய்து வருகின்றன. ஏற்கனவே நம் அண்டை நாடுகளான இலங்கை, வங்கதேசத்திலும் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் வெடித்தது. அங்கும் பிரதமர், அதிபர்கள் வீடுகள் சூறையாடப்பட்டன. ஆனால் அதையெல்லாம் விட மிகப்பெரிய கலவரம் நேபாளத்தில் நடப்பதாக சர்வதேச நிபுணர்கள் சொல்கின்றனர். இன்னும் கலவரம் அடங்காததால் உச்சக்கட்ட பதற்றம் நீடிக்கிறது.